ஹலோ எவ்ரிவான். ஸோ இப்போ இருக்கிற ஜென்சிஸ் வந்து நிறைய புது புது ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. லைக் பெஞ்சிங், சிச்சுவேஷன்ஷிப், நானோஷிப், அப்புறம் என்னென்னமோ. சரி, இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டால், நம்ம சின்ன வயசில் மேத்ஸில் படித்த ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. இது எப்படின்னா, நம்ம சின்ன வயசில் பேரலல் லைன்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம். அந்த ரெண்டு லைன்ஸ் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணும். ஒன்றாவும் சேராது, இன்டர்செக்டும் ஆக, பிரிஞ்சும் போகாது. ஸோ பாய் பெஸ்டியும் கேர்ள் பெஸ்டியும் அப்படி தான், பிரியவும் மாட்டாங்க, ஒன்றும் சேர மாட்டாங்க. ஐ மீன் மேரேஜும் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நம்மளுக்கு மேட்ச்சில் நம்ம ஒன்று படிச்சிருப்போம். ரெண்டு லைன் எக்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரே ஒரு தடவை தான் இன்டர்செக்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு அதுங்க மீட்டே பண்ணிக்காது. இந்த லைன் எங்கேயோ போகும், அந்த லைன் எங்கேயோ போகும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்சிஸ்லாம் நிறைய பேர் பார்ட்டிஸில் வந்து இப்போ ரெண்டு பேர் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா, இன்ட்ரடியூஸ் பண்ண ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துருவாங்களாம். இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச பர்சன் வந்து அவங்க லைஃப்பில் இருக்க மாட்டாங்களாம். சேம் மேத்ஸில் ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். ஏபி ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஸோ ஏயோடைய லைஃப்லையும் பி இருப்பாப்ல, சியோடைய லைஃப்லையும் பி இருப்பாப்ல. கடைசியில் ஏவும் சியும் ஒன்று சேர்ந்துருவாங்க, பி காணாமல் போயிடுவாப்ல.